2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கணினி வணிகத்தை தொடங்கினார். ஆரம்ப மூலதனம் $15,000. இருப்பினும், அவரிடம் முழு தொகையும் கிடைக்கவில்லை, எனவே அவர் $8,000 கடன் வாங்க வேண்டியிருந்தது. நீண்ட கால கடனாக $5,000 மற்றும் குறுகிய கால கடனாக $3,000. கூடுதலாக, அவர் பங்களித்தார். நிறுவனத்தில் பங்குகளாக $7,000. ஒரு வருடம் கழித்து, அவர் நிறுவனத்தின் நிதி நிலைமையை மதிப்பிட விரும்பினார். நிறுவனம் நன்றாக செயல்படுகிறதா என்பதை புரிந்து கொள்ள அவருக்கு உதவ, தேவையான நிதி தகவல்களை அவர் சேகரித்தார். அதை ஒரு இருப்புநிலை குறிப்பில் ஒழுங்கமைத்தார். தரவு மற்றும் ரசீதுகள் தெளிவாக உள்ளன. பில்டர். சொத்துக்கள் சமமான கடமைகள் மற்றும் இந்த நிகழ்வு மிகவும் ஆரோக்கியமானது. நிறுவனம் $500 மதிப்பிடப்பட்ட ரொக்கத் தொகையையும் $1,000 மதிப்பிடப்பட்ட சரக்குகளையும் கொண்டுள்ளது. அச்சுப்பொறிகள் $4,000, தளபாடங்கள் இன்னும் நல்ல நிலையில் உள்ளன மற்றும் $5,500 மற்றும் $4,000 மதிப்புள்ள கணினிகள். ஒற்றை வர்த்தகரின் இருப்புநிலை ஒரு பெரிய நிறுவனத்தின் பட்ஜெட்டில் இருந்து விரிவாக வேறுபடுகிறது என்றாலும், அடிப்படை கருத்து அப்படியே உள்ளது.